வணக்கம் காஸ்மிரா. ஃபஸ்ட்டு கோகுல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா நம்ம தேட்டருக்கு போகிறதுக்கு அப்படி மனசில் இருக்க துக்கங்கள் வெளியில் போகணும். நம்மளை பற்றியே நம்ம நினைக்கக்கூடாது, படத்தை பற்றி மட்டும்தான் நினைக்க வேண்டிய ஒரு இதுக்கு தான் நம்ம தேட்டருக்கு போகிறோம். சந்தோஷம் வெளியில் வரணும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு மனசில் ஒரு நிம்மதியாக வெளியில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சி அதுக்காக வேண்டிய அவருக்கு ஒரு தனி பாராட்டுக்கள். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் கதை எடுக்கல. எல்லா படங்களையும் பார்த்த ஒரு கதை தான். ஃப்ராடு வேலை பார்த்துக்கிட்டு பேய் ஆவி இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கார்த்தி நிஜ பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறாரு அப்படின்றத காமெடி அவருக்கு, அதாவது கோகுலோட ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா பார்த்தீங்கன்னா காமெடி, அதில் இருந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டசியையும் கொஞ்சம் நிறைய விஎஃப்எக்ஸையும் செகண்ட் ஹாஃபில் மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த கதைக்கு கார்த்தியை சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவரோட ஸ்ட்ராங்கான ஏரியா காமெடி தான். படத்தில் முக்கால்வாசி பங்கு காமெடியை வச்சே படத்தை நகர்த்தி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டசியையும் அதுக்குள்ளே கொஞ்சம் விஎஃப்எக்ஸையும் கலந்து ஒரு 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 நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி படம் பார்க்குற மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் முடிச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்துக்கோட சக்ஸஸ் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காமெடியும் வச்சு கொஞ்சம் ஒரு மக்களுக்கு இப்போ அட்வான்ஸாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு விஎஃப்எக்ஸையும் கலந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. கார்த்தி சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு மனசில் சிரிக்க வச்சிருக்காரு. விழுந்து 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 அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த கோட்டைக்குள்ளே போய் மாட்டிட்டு முழிக்கிற வரைக்கும் அந்த மொட்டைத்தாடி வர்றது என்ட்ரி வரைக்கும் நம்மளை போட்டு அவரும் விவேக்கும் சேர்ந்து மனுஷனை அப்படி வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்க வச்சுருக்காங்க. இந்த காமெடியெல்லாம் நம்ம நிறைய படங்களில் பார்த்த காமெடி தான். இருந்தாலும் நம்ம கார்த்தியையும் விவேக்கையும் வச்சு ஒரு காம்பினேஷனில் பார்க்குறப்ப நல்லா இதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் அந்த ஒருத்தர் சொல்லுங்க ஜி அப்படின்றது அந்த கோட்டைக்குள்ளே போய் இவங்க மாட்டிட்டு அவர் அந்த ஸ்டோரியை சொல்கிறப்ப பண்ணுற லூட்டி இருக்கு இல்லையா, அந்த விவேக் பேக்லேருந்து ஏய் சொல்லுடா அப்படின்றதெல்லாம் நிம்மதியாக இருந்துச்சு படம் பார்க்குறப்ப அப்படின்னு தான் சொல்ல முடியும். நயன்தாரா பெரிய அவங்களுக்கு ஸ்கோப்பெல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் 2 தடவை 3-4 தடவை வால் சுற்றுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு இந்த படத்தில் ஸ்கோப் இல்லாதனால ஓகே அவங்களுக்கு கொடுத்துருக்கத நல்லா நடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விவேக்கையும் கார்த்திக் 2 பேரும் நம்பித்தான் இந்த படத்தை முழு நிலமாக கொண்டு போயிருக்காங்க. அதில் விவேக்கோட ஃபேமிலியாக வர்ற அந்த தங்கச்சி, அதாவது கார்த்தியோட அக்கா வர்றவங்களா இருக்கட்டும், அந்த பாட்டி கேரக்டரு, அதில் அவங்க அம்மா கேரக்டருக்கு பெரிய ஸ்கோப்பில், விவேக்கு அவங்க பாட்டி அந்த அக்கா கேரக்டர், இந்த 5 பேரை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் அப்படியே ஃபுல்லாக நகண்டு போகுது. அதில் அந்த அரசியல்வாதி இவங்கெல்லாம் போகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு பாகுபலி அந்த மாதிரியெல்லாம் இவங்க பில்டப் கொடுக்காதான் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய சக்ஸஸ்ன்னு தோணுது. ஏன்னா இந்த பில்டப்லாம் கொடுத்து உள்ளே போயிட்டு காமெடியாக ஃபுல்லாக முக்கால்வாசி படம் மூவ் ஆகி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கோபமாயி ரசிகர்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக ஒரு வியூ கிரியேட் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் இவங்க சொல்லாமல் இந்த படம் இப்படித்தான் அப்படின்றதுக்கு ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா இது படம் காமெடியை நோக்கி நகருதா, இல்லை ஃபேண்டசி மூவியா, இல்லை பெரிய த்ரில்லிங் மூவியா அப்படின்றது எதையுமே காட்டாமல் எல்லாத்தையுமே ஒரு கன்ஃபியூஸ் லெவல்லே வச்சுருந்தாங்க. அதனால இந்த படம் போய் பார்க்குறப்ப நமக்கு எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போய் பார்த்தோம். ஆனால் 60-70 கோடி ரூபாய்க்கு ஒரு தரமான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓம் பிரகாஷோட கேமரா பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இது பண்ணியிருக்காரு. மெயினாக ஆர்ட் டைரக்ஷன், ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் இது பண்ணி அதை நமக்கு ஒரு அழகான ஒரு வடிவில் காமிக்கிறப்ப பார்க்குறப்ப ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்புறம் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் கை வச்சுட்டே 60-70 கோடி அப்படி போயிருன்றாங்க. இது படம் என்டையர் படத்தை முடிக்கிறதுக்கே 70 கோடிக்குள்ளே தான் பட்ஜெட்டு. அதனால விஎஃப்எக்ஸு ஒரு தரமான ஒரு விஎஃப்எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா படத்தின் பிற்பாதி அந்த மொட்டை கார்த்தி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் நடந்திருக்கு. அதனால அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தான் இது பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தில் அப்படி என்னதான்ப்பா ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே முழு நீளமாக நல்லா தான் இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃபில் மொட்டை கார்த்தி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஜவ்வா இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சாங்கு உள்ளே வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளைமேக்ஸே
ஒரே எடுத்தமா கௌதமன் முடிக்காம அதை கொஞ்சம் அப்படியே இழுத்து கொஞ்சம் பெருசாக்கி முடிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இது மட்டும்தான். மற்றபடி இந்த படம் எந்த படத்துலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க, அதுலேருந்து பண்ணாங்க அப்படிலாம் வந்து சாதாரண ஒரு காமன் ரசிகர் வந்து எவனும் போய் பார்க்க போகிறது கிடையாது. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா நாளைக்கு அந்த கதையை மறந்துடுவாங்க. அதனால என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு முறை இல்லை 2 முறை கூட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 2 படங்கள் கொடி அண்ட் இந்த காஷ்மீரா ரெண்டுமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.